அதாவது தராவி ரமதான்ல 8 ரக்காத் தொழுவதா, அதாவது 11 ரக்காத் தொழுவதா, அதுக்கு மேல தொழுவதா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க 8 தான் தொழுவுறாரு. இங்க 8 மட்டுமல்ல, நிறைய தொழுவுறாங்க. சரி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறோம். இங்க 2 மசாலா இருக்கு. 11 ரக்காத்துக்கு மேல தொழலாமா இல்லையா? 23 ரக்காத் சுன்னாவா? இது 2. எப்படி 11 ரக்காத்துக்கு மேல தொழலாமா இல்லையா என்பதும், 23 ரக்காத் தொழுவது சுன்னாவா இல்லையா என்பது, இந்த 2 வேற வேறவா பார்க்கணும். 23 அப்படின்னு நிர்ணயிச்சு அதை வளமைப்படுத்தி அதை தொடர்ச்சியாக செய்வது பித்அத் இடத்துல சந்தேகம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு குர்ஆன் சொன்னால் என்ன செய்யல, அது சம்பந்தமாக தஹதீது பண்ணி இது வரல. அதாவது 23 தஹதீத் பண்ணி வரையறுத்து 23 அப்படின்னு வரையறுத்து எந்த செய்தி என்ன செய்யல, வரல. அப்படி இருக்கிற நேரத்தில் 23 ரக்காத்து தான் அப்படி என்று சொல்லி வளமையாக நம்ம கடைபிடிச்சு வாரத்துக்கு குர்ஆன்ல சொன்னாலே ஆதாரம் இல்லாத நேரத்தில், நபித்தோழரோட வாழ்க்கையில அதுல ஆதாரம் இல்லாத நேரத்துல ஒரு இபாதத்தை நம்ம அப்படி ஒரு வரையறுத்து செய்யறதுன்றது பிழை. இன்னொரு வகையில் என்ன பிழைன்னா, வரையறுத்து ஹதீஸ்ல வரையறை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஹதீஸ்ல வந்தும் இருக்கு. எது ரமலானுடைய இரவு தொழுகை பற்றி கேட்கப்படுகிறது. யார்கிட்ட? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா சொல்றாங்க, ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ 11க்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க. லா யஸீது ஃபீ ரமதான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்கா, 11க்கு மேல தொழமாட்டார்கள் அப்படின்னு என்ன செய்து வருது. இது மதீனால பதில் சொன்னது. மக்கால சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருவர் இரவு தொழுகை சம்பந்தமா கேட்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க யார்கிட்ட போங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேளுங்க. ஏன்னா அவங்க அலமு அஹ்லில் அர்தி பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வித்ர் சம்பந்தமாக உலகத்திலே அறிவுள்ளவர் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யார் சாட்சி சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவர்கள் சொல்கிறார்கள், மதீனா மக்காவில முதலாவது வருடம் கடமையாக்கப்பட்ட தொழுகை இரவு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத் இரவு தொழுவார்கள். மக்கால முதலாவது வருடம் எத்தனை ரக்காத் தொழுவாங்க? 11 ரக்காத். மதீனால ஆயிஷாரோட கேட்கப்பட்ட ஆயிஷா என்ன சொல்றாங்க, ரமலான் அல்லாத காலத்துல 11க்கு மேல தொழுது இல்லை. அப்படின்னா மக்காட்டு மதீனா வரைக்கும் ரசூலுல்லாஹ் தஹதீத் பண்ணி எதை கடைபிடிச்சிக்கிறாங்க? 11 இடத்துக்கு தெரியான ஆதாரம். இப்ப சஹீஹ் புகாரில வாரது வேணும்னா மதீனால அப்படி நினைச்சுக்கலாம். ஆனா மக்கால முதல் வருடமே என்ன செஞ்சாங்க, அப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அங்கே எத்தனை? 11 ரக்காத்துக்கள். அலமு அஹ்லில் அர்தி பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை சம்பந்தமான மிகவும் அறிந்தவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த செய்தியை சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இந்த 2 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், தஹதீது பண்ணி நம்ம சொல்றதாக இருந்தா 11 தான். வரையறுத்து தொடர்ந்து நம்ம கடைபிடிக்க நினைக்கணும்னா 11 ரக்காத்து தான். 11 ரக்காத் எல்லாம் ஒரு வரையறை குர்ஆன் சுன்னால எங்கேயுமே எனது இல்லை. வரக்கூடிய 23 சம்பந்தமாக ஒரு செய்தி வருகிறது, அது பலகீனமான செய்தி. ரசூலுல்லாஹ் தொட்டு ஒரு செய்தி வருது, மிக மிக பலகீனமானது. அதாவது 23 சொல்லக்கூடிய அறிஞர்கள்ட்டையுமே அது என்னது, பலகீனமானது. அடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி வருது, அதுவும் பலகீனமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இப்ப இது ஒரு செய்தி, மக்காட ஒரு செய்தி, மதீனால ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல மதீனா பள்ளியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை ஜமாத்தா ஒன்று கூட்டி தமீம் தாரி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களோட தலைமையில தொழுவிக்க வைக்கிறாங்க. அங்கேயும் 11 ரக்காத் என்ன செய்யுது, மோத்தா மாலிக்லவர். அப்படி என்றால் மக்கா மதீனா உமர்லோட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு. அப்ப 30-40 வருடங்களாக எது இருந்தீங்க? 11 ரக்காத். அப்ப மக்கா மதீனால எது இருந்தது? 11. அந்த 30-40 வருடங்களாக மக்காலே அதான் இருந்தது, மதீனாலே அதான் இருந்தது. மொத்தம் 11 ரக்காத்துக்கள் தான். எனவே வரையறுத்து நம்ம சொல்வதாக இருந்தால் 11 ரக்காத்துக்கள் தான். அதுதான் அஃதல், அதுதான் சுன்னா, அதுதான் மார்க்க வழிமுறை. இல்ல சந்தேகமே கிடையாது. ஆனால் இங்க ஒரு ஹிலாஃப் இருக்கு. முடிச்சிரு. அதாவது இன்னொரு ஹிலாஃப், இன்னொரு கருத்து முரண்பாடு இருக்கு. என்னன்னா 11க்கு மேல அதிகரிச்சு 13 தொழலாமா, 15 தொழலாமா? தஹதீதுல வரையறுத்தல 17 தொழலாமா, 19 தொழலாமா, 25 தொழலாமா? இது கருத்து முரண்பாடு உள்ளதாகவே என்ன செஞ்சீங்க இருந்தீங்க. எந்த காலத்துல இருந்து? ரசூலுல்லாஹ் காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு இருந்த இஸ்லாமியர்களுடைய பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்து முரண்பாடு என்ன செய்ய தெரியவர். அதனால அல்லாஹு ஆலம் 11க்கு மேல தொழலாமா இல்லையான்ற கருத்து முரண்பாடு நம்ம அனுமதிக்க முடிந்த ஒரு கருத்து முரண்பாடு. 23 தொழணும், 11க்கு பதிலாக அதை செலக்ட் பண்றது இது ஒரு பிதஅத், அது ஒரு பிதஅத், சந்தேகமே இல்லை. எனவே 2 வித்தியாசமா புரிஞ்சுக்கணும். 11க்கு மேல உள்ள கருத்து முரண்பாடு நம்ம அனுமதிக்க முடிஞ்ச கருத்து முரண்பாடு அப்படி என்றா என்ன தெரியுமா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாரதாகவோ இப்னு உமர்ல இருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து கேட்டதாக ஒரு செய்தி வருது. இரவு தொழுகை எப்படி சலாத், அதாவது இரவு தொழுகை எப்படி சலாத்துல் லைலை பத்தி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொன்னா மஸ்னா இரண்டு இரண்டாக தொழுங்கள். நீங்கள் அதாவது சுபகை பயந்தால் அப்படின்னா என்ன, இப்படியே போனோட சுபகாய் பயந்தா ஃபஅவுத்திர் என்ன செஞ்சிருங்க, நீங்கள் வித்ரு தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஒற்றைப்படை அதாவது தூத்திருமா கபலஹா தூத்திருமா கத் சல்லா, அதாவது நீங்க தொழுத விஷயம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமா அது வித்ராக்கி விடுமன்றாங்க. இதை வச்சு சில நிறைய மார்க் அறிஞ்சு என்ன சொல்றாங்கடா, ரெண்டு ரெண்டா எவ்வளவு என்ன செய்யலாம் தொழலாம், சுபக பயந்தா மட்டும் என்ன செஞ்சிடலாம் சொல்லிக்கலாம். அப்ப இது ரெண்டு இந்த மூணு கட்டமா நீங்க எடுத்து பாருங்க. வரையறுத்தா 11 தான், அதுக்கு தவிர வேற வரையறைக்கு 15 17 19 23 எந்த ஆதாரமும் இல்லை. யாராவது வரையறுத்தா அது என்னது பிதஅத். ஆனா அதனால 23ன்றது பிதஅத்தாக என்ன செய்யும் அமையும். ஆனால் 11க்கு மேல தொழலாமா இல்லையான்ற அந்த கேள்வி கருத்து முரண்பாடான விஷயம். அல்லாஹு ஆலம் 11க்கு மேல தொழுகிறது நான் பிதஅத்னு என்ன செய்ய மாட்டேன், சொல்லிக்கிற இடத்துக்கு நான் வர மாட்டேன். ஆனால் சுன்னா எது தெரியுமா 11 தான். ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கப்பட்டது ஆயிஷா சொல்ற பதில் 11, மக்காட்டு செஞ்சது மதீனா வரைக்கும் செஞ்சது 11. அதனால ஒருவருடைய தொழுகை 11க்கு மேலாக நம்ம பார்த்துக் கொள்வதுதான் சுன்னா. அதான் சுன்னா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து பள்ளியில தொழுவது சிறந்ததா வீட்டுல தொழுவது சிறந்தா, அதை நீ கேட்க போனீங்க சரியா. அதான் அதனால தொழில் விஷயங்களாக பள்ளியில தொழுவது சிறந்ததா வீட்டுல தொழுவது சிறந்தான்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடிப்படையில பள்ளியில தொழுவது சிறந்தது, அதாவது ஜமாத்தா தொழுவது சிறந்தது. பள்ளியில என்று சொல்றதை விட ஜமாத்தா தொழுவது சிறந்தது. இன்னொரு அடிப்படையில இரவின் கடைசி பகுதியில் எழுப்பி தொழுவது சிறந்தது. ரெண்டு விதமான ஆதாரம் இருக்கு. ஒன்று நசாயில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இமாமோடு இரவு தொழுகையை அவரோடு இருந்து தொழுகிறார்களோ அவர் முழு இரவும் தொழுது நன்மை அவருக்கு கிடைக்கும். இமாமோடு இருந்து ஹத்தா என் சரி தொழுகை முடியும் வரைக்கும் வரைக்கிறார், ஒரு அவரும் 1.5 வரும் 2 அவரும் இமாம் ஜமாத்தோட தொழுது முடிக்கிறாரு, இவருக்கு இரவு முழுது தொழுது நன்மை என்ன செய்யும் எழுதப்படும் என்று செய்து. இதுல இருந்து என்ன விளங்குது, ஜமாத்தா தொழுவது சிறப்பு என்று விளங்கு. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் கடைசி நேரம் தான் சிறந்த நேரம், வீட்டில தொழுவதுதான் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா தொழுகை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமீமுத் தாரி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேரையும் மஸ்ஜித் நபவியில தொழுவிக்க வச்சுட்டு, இது சிறந்தது நிஅமத்துல் பித்அத்து ஹாதி சிறந்த பித்அத் என்று சொல்லிட்டு, ஆனால் இதை விட சிறந்தது எது தெரியுமா, இரவின் கடைசி பகுதியில அவங்க எழுப்பி தொழுவது. வீட்டுல தனியே இருந்து எழுப்பி தொழுகிறது இதே இரவின் கடைசி பகுதி, அது இதை விட சிறந்ததுன்னு செஞ்சாங்க சொன்னாங்க. எனவே ஜமாத் அடிப்படையில் தொழுவதும் சிறந்தது, இரவின் கடைசி பகுதியில் எழுப்பி தொழுவதும் சிறந்தது. ஒப்பிட்டா இந்த ரெண்டாவது தான் மிக சிறந்தது. எது தனித்துவமாக ஒருவருக்கு தொலை கிடைப்பது. அதே போல 11 ஒரு தொலை கிடைக்கலையா 9 தொழலாம், 7 தொழலாம், 5 தொழலாம், 3 என்ன செய்யலாம் தொழலாம். இதான் உங்களுக்கு சொன்னதுக்கான நான் இந்த ஷோர்ட்டான டைமுக்குள்ள சொல்லணுதுக்காண்டி சுருக்கமா வேகமா நான் சொல்லி முடிச்சேன். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.